நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 13,000 சுகாதார ஊக்குநர்கள் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவத்துல 13,000க்கும் மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 42,000க்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுவாங்க. பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க. இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 67,000 தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். சுகாதார ஊக்குநர்கள் சுமார் 13,000 பேருக்கு மாத ஊதியம் 5,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு மேல் வெறும் 4,000 ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அவங்க பல ஆண்டுகளாக ஓஎஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அவங்களுக்கு எது நடக்க. அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க 2014ஆம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை 300 ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது. அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். அவங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும். பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் வெறும் 250 ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது. அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம். மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள், அதாவது WHO என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை கிராமங்களில் வேலை பார்ப்பது. ஆனால் அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு 2 மணி நேரம் பணி, ஆனால் அவங்க 24 மணி நேரம் பணி வாங்குறாங்க. அவருடைய ஊதியத்தை, மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். தூய்மை காவலர்கள் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் 5,000 ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது. எல்லோருமே பெண்கள். அந்த 67,000 பெண்களுக்கும் 5,000 ஊதியத்திலிருந்து 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சுகாதார ஊக்குநர்களுக்கு இப்ப 2,000 ஊதியம் வாங்குறாங்க. அவங்க மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றது, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதனால மாத ஊதியத்தை 5,000ஆக தற்சமயம் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் 30 வருஷமா 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஊதியத்தை சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கி குறைந்தபட்சம் ஒரு 15,000ஆவது வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அதே போல சுகாதார தன்னார்வலர்களுக்கு, அதாவது WHO என்று அழைக்கக்கூடிய அவங்களுக்கு மாத ஊதியம் 15,000 வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வச்சிருக்கோம். ஆமா, ஓகே. பல மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியில் இருக்கும் போது, இப்போது 7 மாவட்டத்தில் தான் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க.
பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களை, தூய்மை காவலர்களை, ஊராட்சி பணியாளர்களை, சுகாதார ஊக்குநர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய சொந்த பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது, அவருடைய சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என மிகப்பெரிய கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஓட்ஸா கூட்டமைப்பு பலமுறை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.